இன்னைக்கு ஜூலை 17 வாரத்தோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. ஸோ நிஃப்டியோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன? அ மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்தது? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,100. ஸோ அந்த 24,100ஓட காலோட க்ளோஸ் 119, புட்டோட க்ளோஸ் 135. ரெண்டையும் கூட்டி கிடைக்கிற வேல்யூ அதாவது ரெண்டையும் கூட்டி 2ஆல் ஆவரேஜ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 127. இந்த 127 அப்படிங்கிற நம்பர் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ். சரியா? ஏடிஎம் ப்ரைஸ். ஸோ இந்த 127 ப்ரைஸை எந்தெந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும். ஓகே, அது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட். இந்த இடத்துல மட்டும் நம்ம அதை நியர்பை இருக்கிற ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ரைக்கை வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு ஓப்பன்லேருந்து பார்க்கலாம், அதுக்கடுத்து இந்த நம்மளோட R1லேருந்து பார்க்கலாம், ஸோ R2வில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்சைடில் எங்கேயும் வந்து நீங்கள் இடையில இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து கொண்டு வர வேண்டாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ். நான் ரொம்ப லாங் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்டு. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது ஒரு அப்சர்வேஷன் காண்டி தான் நான் இதை கொடுக்குறேன். சரியா? இதை நீங்கள் யாரும் கட்டாயம் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை எந்த இடத்துல நான் வற்புறுத்தலை. என்னோட இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை எங்கேயும் நான் கட்டாயப்படுத்தலை. ஓகே, இது எல்லாம் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரி தவறு அப்படின்னு உங்களுக்கு மனப்பூர்வமாக ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி இங்கே வேறு எந்த ஒரு மைண்ட் செட்டும் இதில் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. சரியா? இதை நான் தெளிவாக உங்களை சொல்லிக்கிறேன். என்னோடய மெத்தட் எல்லாமே நம்பரை வச்சு தான் இருக்கும் முழுக்க முழுக்க. இது வந்து வேறு எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் பேட்டர்ன்ஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ முழுக்க முழுக்க நம்பரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஓப்பனுங்கிறது ஒரு ஃப்ளாட் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன் 24,127 ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நியர்பை ஸ்ட்ரைக் வந்து 24,050 எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம். ஓகே, 24,050 இல்லை 24,150 இல்லை 24,100 இந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். அப்போ 127 ப்ரைஸை உதாரணத்துக்கு 24,100 நம்ம கால் அண்ட் புட் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதை எத்தனை பேர் செக் பண்ணீங்கன்னு தெரில. பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த இடையில வீடியோவில் அதை சொல்கிறேன், எந்த டைம் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 24,127 ஓப்பன், நான் 24,100 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட மேஜிக் லைன் 24,113 இருக்குது. ஸோ மேஜிக் லைனுக்கு அபோவ் அப்படிங்கிறப்ப மார்க்கெட் புல்லிஷு. ஸோ பிலோ ஓப்பன் பிலோ அப்படிங்கிற மாதிரினா பிரிஷாக இருக்கும். ஸோ அப்போ 24,100 அப்படிங்கிறத மார்க்கெட் வின் பண்ணதுச்சா நம்மளோட வியூ அப்படிங்கிறது அப்சைடாக இருக்கும். ஓகே, 24,100 கால் அண்ட் புட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். சேம் ஸ்ட்ரைக்காக, அதாவது ஓப்பனில் நம்ம சேம் ஸ்ட்ரைக் பார்க்குறோம். சரியா? மற்றபடி நம்ம வந்து அந்த ப்ரைஸை எந்த ஸ்ட்ரைக் தக்க வச்சுருக்கோம் அதுதான். ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் 24,250 இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல 24,50 புட்டு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. 24,300 இருக்கலாம், 350 கூட இருக்கலாம். அது டிகேல மாறுபடும். சரியா? நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். இப்போ 24,100 கால் அண்ட் புட்டில் வந்து ரெண்டையும் காமனாக நான் போட்டுக்கிறேன். 127 அப்படிங்கிற ப்ரைஸை ரெண்டு பேத்துக்கும் காமனாக நான் போட்டுக்கிறேன். $24,100 புட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனுங்கிறது அவங்களோட ஓப்பனுங்கிறது $134 ஓப்பன். ஓகே, ஓப்பன் ஆகிட்டு வெர்டிக்கலாக ஒரு ஃபால், ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நல்லா வால்யூமில் ஒரு டவுன். அப்போ அவன் 127 விட்டு கொடுத்துட்டான். அதே நேரத்தில் 24,100 கால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் $128. ஓப்பனில் இருந்து நல்லா ஒரு கேண்டில், நல்லா ஒரு வால்யூம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக தெரிஞ்சு மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்ட்டு. ஸோ இதை எதை தேடின்னு போவோம்? ஃபஸ்ட்டு நம்மளோட இருக்கிற ஸ்பாட்டில் இருக்கிற R1 தேடி போகும். ஸோ R1 தேடி போன கேண்டில் பார்த்திங்கன்னா 9:30. 9:30க்கு இந்த கேண்டில் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 127லேருந்து ஒரு 86 அப்படிங்கிற மாதிரி
ஒரு 50 பாயிண்ட் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டத்தை நம்ம பிடிச்சிருக்க முடியுமானா கிடையாது. ஸோ நான் எப்போயுமே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு லோ ஹை ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கடுத்து நமக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு எடுத்த உடனே ஒரு 9:15க்கு அந்த மாதிரிலாம் ஒரு என்ட்ரி பிளான், ஃபஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரி பிளான் அப்படிலாம் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்காது. ஒரு சில நாள் வெர்டிகலாக ஃபால் ஆகும், ஒரு சில நேரம் வெர்டிகலாக ஏறிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு எல்லா நாளும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில்லே என்ட்ரி எடுத்தோம்னா அந்த நல்ல வால்யூமில் கிடைக்கிற அந்த மூமெண்டத்தில் 10-20 பாயிண்ட் கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கும் போது, ஸோ அது எல்லா நாளும் நடக்காது. ஸோ ஒரு நாள் நடந்திருக்கும், அதை பார்த்துட்டு அடுத்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அன்றைக்கி அது நடக்கலை, மார்க்கெட் ஃபஸ்ட்டு இன்சைடு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட இன்சைடு தான் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் அடியும். அப்போ மார்க்கெட் இந்த பக்கம் போகுதுன்னு இங்கிட்டு போவீங்க, அதுவும் ஸ்டாப் லாஸ் அடியும். மாற்றி மாற்றி ஓவர் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிரும். அதனால் மார்க்கெட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 அன் ஹவர், மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு கொடுத்துருங்க மார்க்கெட்டுக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, அப்போ ஓப்பன்லேருந்து தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் ஓப்பனுக்கு அபோவ் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ மார்க்கெட்டோட புல்லிஷ் வியூ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இப்போ R1 வந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல R1 24,219. ஸோ அப்போ 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு கால் ஆப்ஷனையும் 24,250 புட்டு, அப்போ 24,250 புட்டு வந்து 127 கீழே வந்துட்டா ப்ரைஸ் ட்ரேட் நடந்துச்சுன்னா, அப்போ மார்க்கெட் வந்து 24,200 கால் வந்து 127 சப்போர்ட் எடுத்து மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு சேலஞ்சு நடந்தது. அது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனது. ஏடிஎம் மீட்டிங்கிறது நமக்கு 127 ரூபா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 136 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு ஒரு 130, 132 அந்த மாதிரி இருந்துட்டு மார்க்கெட்டில் இந்த ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்டத்தில் தான் ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக டிகே ஆக ஆரம்பிச்சது. ஸோ அது வரைக்கும் வந்து ப்ரீமியம் வந்து ஒரு டிகே ஆகாமல் தான் இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஏன்னா ஆப்ஷன் செயின் வழியாக காட்டுறேன்னா அது முடிஞ்சு போயிருக்கோம். இது லைவ் மார்க்கெட்டில் ஓடும்போது இது நான் பார்க்கலாம். இப்போ 9:30 மணிக்கு, இன்றைக்கி 17ஆம் தேதி 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தது 24,200. 125, 133 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நேற்று இருந்த அந்த ப்ரீமியம் தான் இருந்திருக்கு. 127 டிகே ஆகாமல் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 130 அந்நேரமும் 24,200 ஸ்ட்ரைக் தான் இருந்தது. 130, 126. ஸோ அந்த டிகே ஆகாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் டைம் மாற்றிக்கலாம். 10 மணிக்கு 128 ரூபா, 128 ரூபா. அப்போது 2 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீமியம் வந்து 2 பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், போக போக இப்போ 130, 128 அப்படிங்கப்போ ஒரு 129 ஏடிஎம் மீட்டிங், அப்போ 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படியே பாருங்க, இப்போ 10:30 மணிக்கு 24,250 கால் 136 ரூபா, 136 புட்டு வந்து 133. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 135 ரூபா ஏடிஎம் மீட்டிங் கணக்காக வருது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 127லேருந்து 135ங்கும்போது 8 16 பாயிண்ட்டு ப்ரீமியம் வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃபில் ஏறி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் ஒரு அன்னெசரி மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஓப்பனுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா அது ஒரு கால் சைடுக்கான ஒரு ஷார்ட் கவரிங்கை முன்னக்கூடிய இந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நமக்கு ஒரு ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிம்டம்ஸ் நமக்கு சொல்லுது. அதே ஓப்பன் பிலோ மார்க்கெட் டவுன் சைடாக இருக்குன்னா அப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபால் கொடுக்குறதுக்கான ஒரு பேனிக் செல்லிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் வந்து நமக்கு காட்டும். இது எல்லா நாளும் நடக்காது, ரேர் கண்டிஷனில். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நடந்திருக்கும், நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இது சரி. இதை வச்சு நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை, மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதையும் டிகே ஆகிறதையும் இந்த மாதிரி தான் பார்த்துக்கிடுவேன். ஸோ டிகே ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 150 ரூபா, இன்றைக்கி உதாரணம் 127 ரூபா வச்சுக்கலாம். சரி, இன்றைக்கி 127 ரூபா ஏடிஎம் மீட்டிங். அது என் கையில் இருக்க பாக்கெட்டில் இருக்கிற 127 ரூபா பணமாக வச்சுக்கோங்க.
சரியா? இப்போ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுது. இது ஒரு 115 ஆகுது. அப்புறம் 110 ஆகுது, 105 ஆகுது, 100 ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 100 ஆயிருச்சுன்னா, 127ங்கிறது 100 ஆயிருச்சு. அப்போ ரூ. 27 அப்படிங்கிறத நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ அதுதான் டிகே அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ செலவாயிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்து செலவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் மொமெண்டம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்பீடு இருக்காது, வாலடைல் இருக்காது அப்படிங்கிற மாரி ஒரு இது. இதுவே வந்து எக்ஸஸ் ஆகுது. 127ங்கிறது 130 ஆகுது, 135 அதிகரிப்புனா ஏதோ ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. மார்க்கெட்டில் அன்னெசசரி மூவ்மெண்டம் ஏதோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மட்டும்தான் நான் அந்த ப்ரீமியம் டிகேவை பார்ப்பேனே தவிர, மற்றபடி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் நடக்கிற ஏடிஎம் மீட்டிங் தான் அந்நேரம் சப்போர்ட்டாக எடுத்துக்குமா அப்படிலாம் கிடையாது. ஓகே, நமக்கு முந்தின நாள் ஏடிஎம் ப்ரைஸ் என்னவோ அதுதான் நமக்கு கரெக்ட். ஸோ குழப்பிக்கிட வேண்டாம். ஓகே, இப்போ 24 நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், 24,200 250 சரியா? 24,200 கால் ஆப்ஷனையும் 24,250 புட் ஆப்ஷனையும் எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக அந்த 127 ப்ரைஸே போட்டுருங்க. ஓகே, கால் ஆப்ஷன் வந்து 127 ரூபாயை சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த இடத்துல ஒரு வாட்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு R2 போயிருக்கான். ஸோ எத்தனை மணி? 10:30 மணி கேண்டில் போயிருக்கான். ஸோ இங்கேருந்து ஸ்பீடாக போன மொமெண்டம் இந்த 10:30 கேண்டில். அப்போது 127லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 47 பாயிண்ட் ட்ராவல் ஆகிருக்கு. இந்த டார்கெட் வந்து 47, 127லேருந்து R2 போகும்போது இருக்கிற டார்கெட் வந்து 140, வெறும் 47 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. திருப்பி என்ட்ரி டிகேயில் அந்த சைட்வேஸ் மூமெண்ட்டில் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த இங்கே கரெக்டாக R2 ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மல்டிபிள் டைம் உடைக்க ட்ரை பண்ணிவிட்டு முடியலை. திருப்பி அங்கேருந்து R1 தேடி வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது சப்போர்ட் ஆயிரும். சரியா? அதோட ரோலுங்கிறது சப்போர்ட் ரோல் ஆயிரும். இப்போ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த R2லேருந்து R1 வந்த இந்த டயத்தில் 24,250 புட்டு 127 என்ட்ரியிலேருந்து ஒரு ட்ராவல் ஆகிருக்கான். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் R1 வர வரைக்கும் தான். அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு 37 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு குட்டியாக. ஓகே, இந்த மாதிரி மூமெண்டம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அப்சர்வேஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும். மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அனலைசிஸ் பண்ணுறது, இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சரியா? இதெல்லாம் லைவ் மார்க்கெட்லேயே பார்க்குற விஷயங்கள் தான். இதை இங்கே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு முடிஞ்சு போன மார்க்கெட்டில் கதை விடுறது பெரிய விஷயம் இல்லை, லைவில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்துட்டு இது சிம்பிளாக இருக்கே அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ 2 விதமான பீப்புளும் இங்கே இருப்பாங்க. ஸோ யாரையும் வந்து நம்ம இங்கே வந்து திருப்திப்படுத்த முடியாது. சரியா? நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது அது ஒரு எக்ஸாம் காலில் கொடுக்குற நமக்கு ஒரு வெத்து பேப்பர். அதில் நம்ம ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணணும். ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் என்ன நடக்க போகுது, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. மார்க்கெட்டில் இது ப்ராபபிலிட்டி எது அதிகமாக இருக்கோ அந்த வாய்ப்புகளை நம்ம தேடுறோம். அது சரியாக இருந்தால் நமக்கான ப்ராஃபிட் கிடைக்கும், தப்பாக இருந்தால் மினிமம் லாஸோட வெளியே போய்க்கிடுவோம். ஸோ அவ்வளோதான், அதுதான் லாஜிக். இது 100% அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ப்ராபபிலிட்டி இருக்கிற விஷயத்த நம்ம இங்கே பேசுகிறோம், அவ்வளோதான். சரியா? ஓகே, நாளைக்கு கிடையாது. ஆமாம், நாளைக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு. ஸோ அடுத்த நாள் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இப்போ 24,334 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகே, 24,334 க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ 24,300, 350 இந்த ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். நேற்றோட வீடியோவில் கடைசியாக சொல்லியிருப்பேன், நாளைக்கு வீக்கெண்ட் க்ளோஸிங்கிறது ரொம்ப முக்கியம். 24,000 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்த வாரங்களில் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு மூவாக இருக்கும். அதே 24,300க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அப் சைடுக்கான ஒரு வியூவாக இருக்கும். அப்படி மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் 24,300க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு. மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக தான் போகிறதுக்கு அடுத்த வாரங்களில் வாய்ப்பு இருக்குது.
சரி, ஓகே. 24 300 350 ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். எது நமக்கான திங்கட்கிழமைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கும் அப்படிங்கிறது. அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 24 300 ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 24 300 ஸ்ட்ரைக்கில் காலோட க்ளோஸ் ரூ. 123, புட்டோட க்ளோஸ் 120 சேமாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஓகே. இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே எடுக்க போகிறோம். இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆஸ் எ பிகினராக, அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலனா, என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெளிவாக அதில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி அதை கால்குலேஷன் பண்ணி அந்த லெவல்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத. இப்போ நான் திங்கக்கிழமைக்கான நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24 300 ஸ்ட்ரைக் தான். ஸோ ஏடிஎம் ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது 123 அப்படிங்கும்போது 123 தான் நமக்கான ப்ரைஸு. அப்போ ரூ. 123 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து திங்கக்கிழமை எந்த ஸ்ட்ரைக்கெலாம் சப்போர்ட்டாக எடுக்கிறானோ, ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அது பயன்படுத்தணும் இல்லை. ஓப்பனில் பார்க்கலாம், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனில் பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸில் பார்க்கலாம். இதுக்கு இன்சைடில் வந்து பெரிய அளவில் இது கை கொடுக்காது. ஸோ அதனால் அப்சர்வேஷன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சரின்னு பட்டால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை, மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.